தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து ராஜகோபால பேரி மரிய பவுல் அன்னமரியாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஸ்னேகா, சுந்தர்ராஜன், கிருபமேரி, வினோத், ஃபெனித் அனைத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும் உடலுள்ள சுகத்தோடு வழிநடத்த வேண்டும் என்றும் குடும்ப சமாதானத்திற்காகவும் ஜெபிக்கிறார்கள். சிலுவை, மிக்கேல், மேரி, விக்டோரியா இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் தெய்வீக அருளால் நிரப்பப்பட நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறையருள் பெறுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் கோடியற்புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் உண்மை நெறிகளை கடைபிடிக்கவும் துன்ப நேரத்தில் உமது உதவியை கண்டுணர்ந்து கொள்ளவும் செய்தருளும். உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சோதனைகளை எதிர்கொள்ள தயார் செய்து கொள். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 1 முதல் 11 முடிய. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 1 முதல் 11 முடிய. குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். உள்ளத்தில் உண்மையுள்ளவனாயிரு, உறுதியாக இரு. துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே. உள் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்பொழுது பொறுமையாயிரு. நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு என்னும் உலகில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர். ஆண்டவரிடம் பற்றுறுதிக்கொள், அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து. ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்,
ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் இரக்கத்துக்காக காத்திருங்கள். நெறி பிறழாதீர்கள், பிறழ்ந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருங்கள். முந்தைய தலைமுறைகளை எண்ணி பாருங்கள். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொண்டிருந்தோருள் ஏமாற்றம் அடைந்தவர் யார்? அவருக்கு அஞ்சி நடந்தோருள் கைவிடப்பட்டவர் யார்? அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்பட்டவர் யார்? ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றுகிறவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இன்னுயிர்
கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதையும் பற்றி ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மார்க் நற்செய்தி 9வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 30 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தழுவார் என்று அவர் தம் சீடர்களுக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பது பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாலிபால் என்கின்ற கோணத்திலே அங்கே நடுவர் என்ன செய்கிறார் என்பது பற்றி தியானித்தோம், சிந்தித்தோம். இந்த செவ்வாய்க்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகத்தில், குறிப்பாக நற்செய்தி வாசகத்தில், இயேசு தம் சீடர்களுக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. எனவே ஒரு பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர் பாடம் கற்பித்து கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் பாடம் விளங்கிற்றா? விவிலியத்தை புரிந்து கொள்வது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. அதில் இருக்கிற சில பகுதிகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையோடு எடுத்து பொருத்தி பார்த்தால் போதும், அதற்குள்ளே விடை அப்படியே இருக்கும். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். வகுப்பிலே ஒரு 100 மாணவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். பெருங்கூட்டம். பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் விளங்கிற்றா என்று சொன்னால், முடிந்தவுடன் ஒரு மாணவன் சொல்லுகிறான், என்னல வாத்தியார் பாடம் நடத்தினார், ஒரு மண்ணும் புரியலை, ஒன்றும் விளங்கலை, எனக்கு தலையும் புரியலை காலும் புரியலை சொல்லுகிறவன் இருக்கிறான். இன்னும் ஒரு சில மாணவர்கள் இருக்கிறார்கள், ஆரம்பத்தில் எனக்கு புரிஞ்ச மாதிரி தெரிஞ்சுது, அப்புறம் போக போக ஒன்றும் விளங்கலையே, இதில் என்ன இருக்குது, விளங்கவில்லை, அந்த வார்த்தையை மட்டும் அப்படியே எடுத்து போட்டு பாருங்கள். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், இதில் விளங்காமல் போகிறதுக்கு என்ன இருக்குது, நல்ல விளக்கமாக தானே சொன்னார், ஒன்று ஒன்றா எவ்வளவு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விளக்கம் கொடுத்தாரு, இது விளங்கலைன்னு சொன்னால் என்னடா அர்த்தம்? இந்த விளங்கவில்லை அப்படிங்கிற வார்த்தையை நாம் அன்றாட வாழ்க்கையிலே பாடத்திற்கு மட்டும் பயன்படுத்துவதில்லை. அவன் வாழ்க்கையே விளங்காமல் போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? உருப்படாமல் போச்சு, உள்ளே புரியாமல் போயிற்று, அது என்னவென்றே தெரியாமல் போயிற்று. நாமும் அன்றாட வாழ்க்கையிலே சொல்லுகிறோம், ஃபாதர் என்ன நடக்குன்னு, என்னையை சுற்றி என்ன நடக்குன்னு எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது ஃபாதர், எனக்கு எதிராக இப்படி செய்கிறார்கள் அப்படி செய்கிறார்கள், நான் அல்லது கஷ்டப்பட்டு உழைத்தேன் அல்லது பாடுபட்டேன், அதை செய்தேன் இதை செய்தேன், ஆனால் எனக்கு ஏன் இது கிடைக்கவில்லை, எனக்கு ஏன் இது நடக்கவில்லை, எனக்கு ஒன்றுமே விளங்கலை ஃபாதர், விளங்கவில்லை.
ஆசிரியர் நடத்துகிற பாடம் மாணவனுக்கு விளங்கவில்லை என்று சொல்வது போல வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் நமக்கும் விளங்கவில்லை என்று நாம் பல முறை சொல்லுகிறோம், அல்லது நம்மை சுற்றி இருப்பவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த விளங்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் அடிப்படை பாடத்தை புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. என்னுடைய புத்தி அங்கே இருக்கிற அடிப்படை பாடத்தின் விதிமுறைகளை, ஒரு பையன் சொல்கிறான், ஏன்டா உனக்கு மேக்ஸு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குன்னு சொல்கிறியாம, உங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ வேணா வா, நான் உனக்கு ஒரு நல்ல ஆசிரியர் டியூஷனுக்கு ஏற்பாடு பண்ணுகிறேன், அவர் சொல்லி கொடுத்தா யாருக்கு வேணாலும் விளங்கும், நீ வா, உனக்கு கண்டிப்பாக சொல்லி தருவார், விளங்கும். அவன் சொல்கிறான், ஃபாதர் யார் சொல்லி கொடுத்தாலும் எனக்கு விளங்காது ஃபாதர். ஏன்டா விளங்காது அப்படின்னு நீயே சொல்கிற அப்படின்னா, இந்த மேக்ஸ் புக்கை பாருங்கள் ஃபாதர், ஒரு படம் இடையில இருக்கான்னு பாருங்கள் ஃபாதர், எங்கேயாவது ஒரு கலரில் ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு, நம்பராக இருக்குது ஃபாதர், எனக்கு நம்பர்னாலே பிடிக்காது ஃபாதர், எண் என்றால் அலர்ஜி, நம்பர் போட்டிருந்தாலே ஃபாதர், ஃபோன் நம்பரே எனக்கு 2 நம்பர் 3 நம்பர்லாம் மனப்பாடமாக தெரியாது ஃபாதர். ஆகவே எனக்கு இது என்ன மாணவனை என்ன சொல்வீர்கள்? அவன் ஒரு உண்மையை நமக்கு சொல்லி தந்து விட்டான். எது நாம் விளங்கவில்லை என்று சொல்லுகிறோமோ அது குறித்து நமக்கு ஆர்வம் இல்லை, அது குறித்து நமக்கு அக்கறை இல்லை. அதிலே நம்முடைய புத்தியை ஃபோக்கஸ் செய்வதற்கு, அந்த புத்தியை அதிலே கான்சென்ட்ரேட் செய்வதற்கு என்னுடைய உள் மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. யாருடைய உள் மனம் ஒரு விஷயத்தை உள் வாங்குவதற்கு கலைமான் நீரோடைக்காக தாங்குவது போல, அல்லது வானத்து மழைத்துளி எப்போது விழும் என்று ஒரு வறண்ட ஓடை அப்படியே காத்து கொண்டிருக்குமோ அதுபோல, அல்லது ஒரு கிரிக்கெட் விளையாட்டில் எப்போது கேட்ச் பிடிக்க பந்து வரும் என்று ஒருவன் அப்படியே ரொம்ப வைத்தகன் வாங்காமல் அந்த பந்தின் மீதே கவனத்தோடு இருக்கிறானே அதுபோல, அல்லது ஒரு கபடி விளையாட்டில் எப்போது ஒரு நொடி அந்த ரைடர் அசர்வான் அவனை படக்கென்று பிடித்து விடலாம் என்று அப்படியே கங்கணம் கட்டி கொண்டு காத்திருப்பது போல. புரியுதா? வாழ்க்கையை பொறுத்த அளவில் புரியவே இல்லை, விளங்கவே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க இப்படி கவனத்தில் இல்லை. இவ்வளவு கவனமும் இவ்வளவு அக்கறையும் இவ்வளவு ஆர்வமும் இருந்தால் போதும், எல்லாம் விளங்கும், வாழ்க்கை விளங்கும். பிரியமானவர்களே, அதற்கு முதல் வாசகம் ஒன்று சொல்லுகிறது பாருங்கள். நற்செய்தி வாசகத்தில் ஏன் அவங்களுக்கு விளங்கலை அப்படிங்கிறதுக்கு காரணம் அதுக்கு மேலே இருக்குன்னு. மார்க் நற்செய்தி 9வது அதிகாரம் அந்த 30வது வசனத்தில் இயேசு சொல்றார் பாருங்க, மானுட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தழுவார் என்று இயேசு தம் சீடர்களுக்கு கற்பித்தார். இது எவனுக்கு புரியும் அல்லது எவனுக்கு விருப்பம் இருக்கும்? விருப்பம் கிடையாது. அவர் சொல்வதை கேட்க விருப்பம் இல்லை. ஜாலியாக இருக்க சொன்னா இருந்திருப்பான், புதுமைகள் நடக்கிற பொழுது உற்சாகமாக இருந்தது. ஆனால் இயேசுவோ கற்பித்தது பாடுகள் பற்றி, துன்பங்கள் பற்றி. மார்க் நற்செய்தி நறுக்கென்றும் சுருக்கென்றும் நெத்தியில் உரைப்பது போல நமக்கு சொல்லித் தருகிறது, நம்முடைய இதயத்தில் அழுத்தமாய் பதிவது போல. அவர் பேசிய செய்தி இவர்களுக்கு பிடித்தமில்லாத செய்தி. அதனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? யார் பெரியவன் என்று வாதாடி கொண்டு வந்தார்கள். உண்மையிலே விளங்காத வேலோலா இருந்திருந்தா என்ன செஞ்சுருக்கணும்? என்னடா அந்த ஆள் சொன்னா, 3 நாள் உயிர் தழுவேங்கிறான், அதுக்கு முன்னாடி பாடுபடுவேங்கிறான், இதெல்லாம் எதுக்கு? ஏன்? அதை பற்றி பேசிக்கொண்டிருந்தால், சீடர்கள் விவாதித்திருந்தால் புரிந்திருக்கும். அந்த செய்தியில் விருப்பமில்லை, அதற்குள் அவர்கள் போக ஆசைப்படவில்லை, தங்களுடைய புத்தியை கவனத்தை செலுத்தவில்லை. கடைசியில் கேட்டால் தங்களுக்கு விளங்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். மாறாக அதற்கு பதில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? சும்மா வெட்டி கதை, வீணான கதை, கற்பனை கதை, யார் பெரியவன் என்பது போன்ற சும்மா ஒரு நேரப்போக்கு ஆர்கியூமெண்ட்டுக்குள் இறங்கினார்கள். அதுதான் அவர்களுக்கு விளங்கவில்லை என்பதை நற்செய்தி தெளிவாய் சொல்லுகிறது. முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது, உங்களுக்கு வாழ்க்கை பிடிபடவில்லை என்றால், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு விளங்கவில்லை என்றால், ஏன் நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்கள், அழுது கொண்டிருக்கிறீர்கள், ஏன் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெரிய பிடிப்போடு முன்னேறவில்லை, உயரவில்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியலன்னா, முதல் வாசகம் சீராக்கின் ஞானம் 2வது அதிகாரம், குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்துகொள். இந்த வசனத்தை கேட்ட உடனே என்ன புத்தி சொல்லும்? அப்போ ஆண்டவர் நமக்கு தேவையில்லை, சோதனையை எதிர்கொள்ளதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அது நமக்கு தேவையில்லாதது, அதை விட்டுருங்க ஃபாதர், விட்டாச்சு. உள்ளத்தில் உண்மையுள்ளவனாக இரு, கஷ்டம், பொய் பேசாமல் வாழ்க்கை ஓடலை. உறுதியாக இரு,
எதுலேயுமே பெரிய உறுதிப்பாடு நமக்கு வராது. நம்ம புத்தி உடனே சொல்லும், இது உனக்கு ஆகாது, நீ செய்து கொள்ள மாட்டாய், நீ இப்படி இருந்து கொள்ள மாட்டாய், இது உனக்கு என்னைக்கு பழக்கத்தில் இருந்தது. துன்ப வேளையில் பதட்டமுடன் செயலாற்றாதே. பதட்டம்தான் பாதி பிரச்சனைக்கு காரணம். பதறி பதறி செய்கிறது. ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம்னு தெரில. அந்த காட்டுக்குள்ளே நெருஞ்சி முள் கிடக்கும். நெருஞ்சி முள் அப்படின்னா, அல்லது நெருஞ்சி முள் புரியட்டா, ஒரு இடத்துல ஒரு வேகமாக பந்தை கொண்டு எரிஞ்சாங்க. ஒரு வீட்டில் கண்ணாடி உடஞ்சி சில்லு சில்லாக கிடக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு ஆள் காலை எடுத்து உள்ளே வச்சாங்கன்னு வச்சுக்குவோம். அது ராத்திரி நேரம்னு வச்சுக்குவோம், இருட்டு, என்ன கிடக்குன்னு தெரியலை. அந்த காலில் மிதிச்சாங்க, பீங்காங் குத்திடுச்சு. அடுத்து உடனே நம்ம புத்தி என்ன செய்யும், ஐயோ அப்படிங்கும். 10 தடவை காலு தடன்னு எந்திக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் 10 பீங்காங் குத்தும். கடைசியில் கால் ஃபுல்லாக ரத்தமாயிரும். ஒரே ஒரு பீங்காங் குத்திச்சா, அந்த ஒரு முள்ளு குத்திச்சா. துன்ப வேளையில் பதட்டமுடன் செயலாற்றாதே. ஒரு நொடி அப்படியே நில்லு, அவ்வளோதான். ஒரு சின்ன தியானம், ஒரு சின்ன ஜபம், ஒரு சின்ன கான்சன்ட்ரேஷன் அந்த இடத்துக்கு போச்சுன்னா, ஏன் குத்திச்சு என்னன்னு தெரியலையே, கீழே உத்து பார்த்தா சுற்றி முள்ளும் பீங்கானும் கிடக்கிறது நமக்கு தெரியும். ஒரு குத்தோடு நின்றோம். ஆனால் அந்த ஒரு நொடி வலியை தாங்க முடியாமல், அந்த ஒரு சின்ன சிக்கலை தாங்க முடியாமல், சும்மாலாம் பைபிள் சொல்லலை, ஒவ்வொன்றுக்குள்ளும் இதுபோல் முத்துக்கள் தான். சீராக்கி ஞானம் தெளிவாய் சொல்கிறது, துன்ப நேரத்தில் பதட்டமுடன் செயல்படவில்லை என்றால் அந்த துன்பம் உன்னை விட்டு ஓடி போகும். ஆண்டவரை சிக்கனை பிடித்துக்கொள், அது பிரச்சனை இல்லை, பிடித்திருக்கிறோம். அவரை விட்டு விலகி செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் நீ வளமை அடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும் பொழுது பொறுமையாக இரு. இழிவு நேரத்தில் நம்மளால் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? இழிவுபடுத்தப்படுகிற பொழுது, அவமானப்படுத்தப்படுகிற பொழுது பொங்கி எழுவதும், சீறி எழுவதும், கோபப்பட்டு அடித்து தாக்குவதும், நெருப்பில் பொன் புடப்படுவது போல ஏற்புடைய மனிதருக்கு துன்பம் என்கின்ற, இழிவு என்கின்ற, மானக்கேடு என்கின்ற ஒரு நெருப்பில் எப்படி பொன் போட்டு பரிசோதிக்கப்படுகிறதோ அதுபோல பரிசோதிக்கப்படுகிறது. ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து, அவரிடம் நம்பிக்கை கொள். பிரியமானவர்களே, எனவே அருமையான வாசகங்கள். எனவே வாழ்வு குறித்து ஏதேனும் இக்கட்டுகள், சிக்கல்கள், புரிதல்கள் அல்லது நமக்கு எது விளங்கவில்லை என்று தோன்றுகிறதோ அது விளங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இதோ இந்த வசனங்களில் நம்முடைய புத்தியை செலுத்துவோம். ஒரு நாளைக்கு ஒரு 5 வசனத்தை வாசித்து அதை உள்ள வச்சு அதை செயல்படுத்த ஆரம்பித்தாலே அனைத்தும் வெளிச்சமாய் முடியும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆமீன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, தூய அந்தோணியாரின் நவநாளில் மன உருக்கத்தோடு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற எங்கள் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கனிவுடன் ஏற்றுக்கொள்ளும். இக்காணிக்கைகள் எங்களுக்கு முடிவில்லா வாழ்வளிக்கும் அருள் சாதனமாய் மாறுவதாக ஆண்டவராகி அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா,
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது கூட உம்முடைய அருள் கொடையால் தான். ஆகவே விண்ணகத்தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அதவை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் அந்தோணிசாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் மக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமுறல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும், பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம், தூய அந்தோணியாரின் நவநாளில் நாங்கள் ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இத்திரு விருந்திற்காய் உமக்கு நன்றி கூறுகின்றோம். கிறிஸ்துவை உள்ளத்தில் தாங்கிய நாங்கள் இறுதி வரை உரை பற்றுடன் நிலைத்திருப்போமாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.